Hello everyone, welcome to Gayatri's Cookbook. இந்த வீடியோவில் தயிர் வடை எப்படி பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்க போகிறோம். யூஸ்வலாக நிறைய கடையில் வெறும்னா இந்த வடையை பீஸாக நறுக்கி போட்டு தயிரில் மிக்ஸ் பண்ணி அப்படியே கொடுப்பாங்க. அதில் சரியாக வடை ஊறி இருக்காது. ஸோ இதை ப்ராப்பராக எப்படி பண்ணுறதுன்றதை பற்றி பார்ப்போம். இதுக்கு ஒரு 1.5 கப்பு உளுந்து ஊற வச்சிங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 20 வடையாவது வரும் மீடியம் சைஸ்க்கு. இதை தண்ணி நிறைய விட்டு அரைக்கக்கூடாது. கொஞ்சம் கோல்டு வாட்டராக ஐஸ் வாட்டராக கொஞ்சம் அப்பப்போ தெளித்து அதை அரைக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 30 to 40 மினிட்ஸாவது அரைக்கணும். அதை அரைச்சதுக்கப்புறம் அதை ஒரு பாத்திரத்தில் தண்ணியில் போட்டு பார்த்திங்கன்னா அது ஃப்ளோட் ஆகணும். அப்போ தான் அது கரெக்டான பதம்னு அர்த்தம். அதை வெளியில் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டீஸ்பூன் சால்ட்டை மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு 1/4 கப்பு தேங்காய், கொஞ்சமாக ஜீரகம், 2-3 பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு அப்புறம் அதோட ஒரு 2 கப்பு தயிரை மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ரொம்பவும் கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியும் இல்லாமல் கலந்து தனியாக வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் உப்பும் போட்டு கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த வடையை பொரித்து எடுக்கணும். கொஞ்சமாக தண்ணி தொட்டுட்டு அதுக்கப்புறம் வடையை எடுத்து போட்டிங்கன்னா ஷேப்பும் கரெக்டாக வரும். அந்த வடையை போட்டு பொரித்து எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக ஹாட் வாட்டரை ஒரு பவுலில் எடுத்துகிட்டு அது கை பொறுக்கிற சூடு இருக்கும்போது அந்த வடையை அதில் போட்டு ஊற வைக்கணும். ஒரு 1 or 2 மினிட்ஸ் போட்டு அதை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை பிழிஞ்சு எடுத்து தனியாக வைக்கணும். இப்போது இந்த பிழிஞ்சு வச்ச வடையை தயிரோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி வைக்கலாம். இதை ஒரு 30 மினிட்ஸ் ஊற வச்சதுக்கப்புறம் சர்வ் பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அந்த வடை நல்லா ஊறி இருக்கும். அந்த வடைக்குள்ளேயும் அந்த தயிரோட இது உள்ளே ஊறி இருக்கும். அப்புறம் சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி சாட் பவுடரோ இல்லை மிளகா பொடியோ லைட்டாக மேலே தூவிட்டு அப்புறம் உங்களுக்கு வேணும்னா பூந்தி போட்டுக்கலாம், இல்லைனா ஓமப்பொடி கூட போட்டுக்கலாம். அதையும் மேலே தூவிட்டு கொத்தமல்லி தழையும் கொஞ்சம் மேலே தூவிட்டு அதுக்கப்புறம் சர்வ் பண்ணலாம். இது அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி சீசன் பண்ணிக்கலாம். வேணும்னா கடுகு கூட மேலே தாளித்து கொட்டிக்கலாம். இதாங்க தயிர் வடை எப்படி பண்ணுறதுன்னு பற்றி பார்த்தோம். செஞ்சு பாருங்கள், எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.